அட என்னன்னா ஒரு வேளங்காய் 50 ரூபான்னு சொல்றீங்க. நானே என் ஃப்ரெண்டு ரோட்டுலயே நடந்து போயிட்டு இருந்தேங்க. அப்ப என் ஃப்ரெண்டு இந்த வேளங்காய் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க. அந்த வேளங்காயை பார்த்ததுமே எங்களுக்கு நாக்கூர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் நானும் அந்த அண்ணா கிட்ட அந்த வேளங்காய்க்கு நல்லா காரம் தூக்கல போட்டு கொடுங்க அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வேளங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. சோ நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சோ லைக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண வேண்டாம், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா மிளகாய் அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. நானும் அந்த அண்ணா கிட்ட இந்த காரம் எல்லாம் பத்தாது, வேற ஏதாச்சும் காரம் இருந்தா போடுங்க அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா பாட்டில கலக்கி வச்சு இந்த காரமும் கொஞ்சமா ஊத்துனாங்க. அது கூடவே கொஞ்சமா எண்ணெயும் ஊத்திக்கினாங்க. என் ஃப்ரெண்டு வேற பயமா பசிக்குது, கொஞ்சம் டக்குன்னு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவும் ஆயிடுச்சு இருப்பா, இது கூட என்ன காரம் எல்லாம் போட்டு தர, அப்பதான் சாப்பிட சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த அண்ணா பாட்டில் மிளகாய் எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வேளங்காயை போட்டு நல்லா தட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் குச்சி எடுத்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த அண்ணா கிட்ட காரம் தூக்கல போட சொன்னதுக்கு மிளகாய் அள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. நானும் அந்த அண்ணா கிட்ட இந்த பழம் எவ்வளவு நான் செல் பண்ணின்னு சொல்லிட்டு கேட்டுங்க. அந்த அண்ணாவும் ஒரு பழம் ரேட் 50 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பார்த்தா செம்ம காரமாவும் செம்ம டேஸ்டாவும் இருந்துச்சுங்க. போயிட்டு பை பிஷி டாடா.